கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே நம் ஒவ்வொருத்தரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம், இந்த வருட வாக்குத்தத்த வசனமாக இருக்கிற ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தையும் கூட ஆமை சூத்திர நாம வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புது வருட ஆராதனையில் ஒரு சில காரியங்களை கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்ததோடு நிற்கல, அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சம்பவித்தது. அதில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். புது வருடத்தில் உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த நாளிலும் கூட நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் ஆசீர்வாதமாக இருக்க என்ன செய்யணும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் அவன் ஒரு சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கும். அதை நாம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். முதல் தலைப்பு என்னன்னு சொன்னால், கர்த்தருக்காக விட்டு கொடு, அப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். முதல்ல கர்த்தருக்காக விட்டு கொடு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 13 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் இப்படி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். லோத்தும் ஆபிரகாமையும் குறித்து இங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, இங்க மேல 13வது அதிகாரத்துல பார்க்கும்போது இவங்களுடைய ஆஸ்திகள் நிறைய இருந்துச்சு. 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும், யார் கூட இவர் வந்தாராம்? லோத்து ஆபிரகாம் கூட வந்தாரு. இவர் யாரு? தன்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரனுடைய பையன். இவர் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த பையனை போல பார்த்து கொண்டார். அல்லேலூயா. இந்த லோத்துடைய அப்பா ஏற்கனவே இறந்துட்டாரு. அதாவது ஆபிரகாமுடைய சகோதரன் இறந்துட்டாரு. கல்தேயர் பட்டணம் ஊர் என்கிற பட்டணத்தில் இருந்து ஆபிரகாம் கூடவே தன்னுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவரோடு கூடவே இவர் என்ன செய்கிறார்? வருகிறார். அங்கே இருந்து ஆரான் மட்டும் வந்து அங்கே தங்கி மறுபடியும் எங்கே வர்றாருன்னா சோத்திரம் கானானுக்கு வர்றாரு. கானானிலேயும் அவரோடு கூடவே தான் இருக்கிறாரு. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததோடு விட்டு விடாம ஆபிரகாமுடன் கூட வந்த லோத்துவையும் கர்த்தர் என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார். இப்போ ஆசீர்வாதம் அதிகம் ஆகும் பொழுது, பெருக்கம் அதிகம் ஆகும் போது, ஆமை சுத்தர் எல்லாம் உயரும் போது தான் பிரச்சனையே வரும். ஒன்றும் இல்லாதது போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உன்னால் முடிஞ்சதை நீ செய்யன்னு சொல்லி மாறி மாறி பழைய சோறோ அது தக்காளி சட்னியோ எதாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வசதி ஆகிட்டோம், சொத்து வந்துருச்சு, காரு பங்களா வந்துருச்சு, தோட்டம் துறவு வந்துருச்சு, வேலைக்காரங்க வந்துருச்சு. இப்போ தான் சண்டையே வரும். எப்படி வரும் தெரியுமா? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் உன்னை விட குறைஞ்சது கிடையாது, ஒன்றை விட நான் எதில் குறைஞ்சிட்டேன்,
நீ கார் வச்சிருக்கிய, நானும் காரு. நீ வீடு வச்சிருக்கிறியா, நானும் வீடு. நீ சொத்து வச்சிருக்கிற, நானும் வச்சுக்கிறேன். உனக்கு வேலையாட்கள் இருக்கிறாங்க, எனக்கும் வேலையாள் இருக்கிறாங்க, எனக்கும் கம்பெனி இருக்குது. நான் உனக்கு குறைஞ்சவன் இல்லை என்று சொல்லுவோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன முறைச்சல் வந்தாலும், சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும், சரி விடுங்க, நமக்கு எதுக்குங்க சண்டைங்க, நாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்தோம், ஒருத்தர் கணம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி போட்டி போட்டு கொடுத்து அன்பு காட்டணும். ஒன்றுமில்லாத நிலையில் இப்படி இருப்பான் மனுஷனுடைய சுபாவம். ஒரு உன்னதமான ஸ்தானம், ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஹெட் வெயிட் வந்துருங்க. சொத்துக்கு கணக்கு இல்லாமல் போயிருச்சு. கணக்கு இல்லாமல் போன உடனே இவங்களுக்குள்ள சண்டை வருது என்னமோ, இவங்க வேலையாட்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை? இந்த மேய்ச்சல் எங்களுக்குன்னு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேய்ச்சல் இல்லை, மிருக ஜீவன்கள் நிறையா இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்தவுடனே லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் இடத்துல, நீங்களும் எங்கள் அப்பாவும் கூட பிறந்தவங்க, நீங்களும் எனக்கு தகப்பன் தான், சித்தப்பாவோ அல்ல பெரியப்பா முறை வருது, நீங்கள் என் தகப்பன், நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு லோத்து சொல்ல. வேலைக்காரங்களை இனிமே இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது, ஒரே குடும்பத்துக்குள்ள ஏன் சண்டை வருது, விட்டு கொடுக்கணும்னு லோத்து பேசியிருக்கணும். இங்கே ஆபிரகாம் சொல்கிறது, இனிமே நாம சகோதரர், நமக்குள்ள சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணான்னு 8வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இப்போ இங்க ஆபிரகாம் சொல்லும் போது உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாங்கிறாரு. ஆக்சுவலி பிரச்சனை வேலைக்காரங்களுக்குள்ள தான் வந்துச்சு. அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வந்திருக்கு வேலைக்காரங்க மூலம். இப்ப இவங்க வேலைக்காரங்களால இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வர்ற அளவுக்கு பிரச்சனை வந்தானா, வாக்குவாதம் நமக்குள்ள என்ன செய்வேனா வேண்டான்னு அவரே சொல்றார். ஆபிரகாம் சொன்னார். அல்லேலூயா. சொன்னது மாத்திரம் இல்லை, உனக்கு எந்த பகுதியில் நீ போறையோ அந்த பகுதியில் போய் நீ என்ன செஞ்சுக்கோ, குடி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாரு. இப்போ லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்க்குறாரு, 4 திசையும் பார்க்குறாரு. 4 திசையில் எந்த பக்கம் செழிப்பாக இருக்குது அந்த பகுதிக்கு நான் போகிறேன், அந்த பகுதிக்கு நீங்கள் உங்கள் ஆடு மாடு மிருகச்சீங்களோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வர கூடாது, நீயே செலக்ட் பண்ணிக்கணும் அவர் சொல்கிறாரு. பெரிய மனுஷன் சொன்ன உடனே இவர் இல்லை நான் உங்கள் கூட தான் இருப்பேன், எந்த ஊர் எந்த பட்டணம் எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் என்கிட்ட பேசலை, உங்கள் கூட நான் வந்தேன், உங்களை நம்பி நான் வந்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேங்க, எப்படி உங்களை விட்டு போக முடியும்? ஒருவேளை போகணும்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் என்ன செய்கிறேன், போகிறேன். சமாதானமாக தானே போகிறோம், சண்டை இல்லாமல். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை தானே கூப்பிட்டு வந்தார், உங்கள் மூலம் தானே நான் வந்திருக்கிறேன், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லாமல், இவர் செழிப்பான இடம், யோர்தான் நதி இருக்குது, அங்கே புல் பச்சை பசேன்னு இருக்குது, செழிப்பு இருக்குது, தண்ணி இருக்குது, அந்த இடத்த கிழக்கு பக்கமாக பார்த்து அவர் என்ன செஞ்சிட்டாருங்க, அந்த பக்கத்தை தெரிஞ்சு கொண்டு போயிட்டார். போனவர் தான் திரும்பி கடைசி வரைக்கும் ஆபிரகாமோடு கூட என்ன செய்யலைங்க, திரும்பி வந்து சேரவே இல்லை. பிரிகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடைக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும். ஒரு கண்ணாடி இருக்குது, அதை கீழே அப்படி போடுறதுக்கு ஒரே 1 செகண்ட் போதும். ஆனால் அதை ஒட்டு சேர்க்கவே முடியாது. அது ஒட்டு சேர்க்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆமா, அதே போலதான் லோத்து என்ன செய்தான், எப்போ பிரிஞ்சு போனானோ, எப்போ விலகி போனானோ, எப்போ அவன் விலகி தனக்குன்னு ஒரு முடிவெடுத்து போனானோ, அவனால் திரும்ப சேர முடியல. மறுபடியும் பாருங்க, அவனால் வந்து சேர முடியல. மனசாட்சி அவனுக்குள்ள என்ன செய்தது, நிச்சயமா குத்தும். மனசாட்சி உயிரோடு இருந்த உள்ள நிச்சயமா குத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அந்த ஆபிரகாமை விட்டு கொடுத்தாரு பாருங்க. நீ என் சகோதரன், நாம சமாதானத்தோட போயிடலாம், நீ எங்க போடுமோ அங்க போய்க்கோ, நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோ, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இரு என்று சொல்லி நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாரு. அல்லேலூயா. அவர் செழிப்பை மட்டும்தான் பார்த்தாரு. அங்க பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்க எப்படி இருந்துச்சு, அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இப்போ கவனிச்சு பாருங்க, அவன் வெளி பார்வைக்கு அது செழிப்பா இருக்குது, நல்லா டெவலப்பா இருக்குது, எல்லா வசதி இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். செழிப்பா இருக்குது, நல்ல டெவலப்பா இருக்குது, ஒரு குறை இல்லாம இருக்குது. குடிதண்ணியாய் போச்சு, புழங்கிறதுக்கு நல்ல வசதி இருக்குது, நல்ல செழிப்பு ஆடம்பரம் இருக்குது, நிறைய புல்வெளி மேய்ச்சல் இருக்குது, எந்த குறையும் இல்லை. வெளியில பார்க்கறதுக்கு அழகாகவும், வெளியில பார்க்கறதுக்கு மயக்கிறதாகவும், வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பா, நல்ல வேலை எங்க வந்துட்டோங்க, ஆபிரகாம் விட்டு வந்துட்டோம், இனி ஆடுக்கு பிரச்சனை இல்லை, மாடுக்கு பிரச்சனை இல்லை, என் பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு எனக்கு பிரச்சனையே, இனி எனக்கு ஒரு குறையிலன்னு நினைச்சான். ஆனா அங்க ஆண்டவர் எழுதி வைக்கிறார், அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள், அவர்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள். மகா பாவிகள், மன்னிக்க முடியாத அளவுக்கு அவங்க பாவிகளாய் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அப்புறமா கொஞ்ச வருடங்கள், கொஞ்ச காலங்கள் கழிச்சு அக்கினி இறங்கி அந்த ஊர், அந்த பட்டணத்தெல்லாம் ஆண்டவர் சாம்பலாக்கி போட்டார். இவன் நீதிமானை விட்டுட்டு, இவன் கர்த்தருக்கு பயப்படுறவனை விட்டுட்டு, அவனோடு இருக்கும் போதெல்லாம் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமோட கூட இருக்க வரைக்கும் நல்லா இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்ந்து கொண்டே இருந்தான், செழித்து கொண்டே இருந்தான், பெருகி கொண்டே இருந்தான், அவன் குறைந்து போகவில்லை. இப்போ அவர் விட்டு விலகி பணம், பொருள், சொத்து, ஆசி, ஆடம்பரம், அங்க ஆபிரகாம் கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணு, அவரை நம்பு, ஆலயத்துக்கு ஒழுங்கவா, அவரை பற்றி பிடிச்சுக்கோ, அவர் தான் தெய்வம், எதுக்கு விழுந்துராத, பெருமைக்கு விழுந்துராத, ஆசைக்கு விழுந்துராத, பணத்துக்கு மயங்கிறாத, அதிகாரத்துக்கு மயங்கிறாத, தலைக்கணம் பிடித்து ஆடி விடாத, எதற்கும் இடம் கொடுத்து விடாத, கண்ட்ரோல் சொல்லி நடத்தி இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெத்த பையனாவே பார்த்தாருன்னா இதெல்லாம் சொல்லி நடத்திருக்க மாட்டாரா? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு பிள்ளையை நீங்க இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா, கேட்கிறபடியெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெக்கத்தை கொண்டு வரும். அதனால கண்ட்ரோல் இருக்கணும். கண்டிஷன் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் நிச்சயமா இருப்பார். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தகப்பனை போல சிச்சிக்கிறேங்கிறாரு, கண்டிஷன் பண்றாங்க, இஷ்டத்துக்கு விடாதன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியனே, தேவ மனிதனே, உன் விசுவாச ஜனங்களை இஷ்டத்துக்கு விடாத. உனக்கு வெக்கத்தை தான் உண்டு பண்ணுவாங்க, ஏன்னா அவர்களும் உனக்கு பிள்ளையா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அங்க யார் நேசிக்கிறாங்களோ அவங்க ஏற்கனவே சிச்சிப்பாங்கன்னு இருக்குது, அவங்க கண்டிப்பாங்கன்னு இருக்குது. கண்டிக்காத எவரும் உண்மையாய் அன்பு கூறவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்போ விட்டு கொடுத்தான், லோத்துக்காக ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். என்ன, என் மூலம்தான் நீங்க வந்த, நீ போய் நான் அதை எடுத்துக்கிறேன், அந்த ஏரியா பிடிச்சிக்கிறேன்னு சொல்ற, அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதை கேளுன்னு இவரும் சொல்லல, நீங்க சொல்றதை மட்டும்தான் கேட்பணும் லோத்தும் சொல்லல, விட்டு பிரிந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்து போனது நிமித்தம் ஆபிரகாம் குறைந்து போனார் என்று சொல்லப்படவில்லை. லோத்து என்று சொன்னால் முக்காடுன்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு ஒரு முக்காடை போல இருந்தான். தூர தரிசனத்தை ஆபிரகாமால பார்க்க முடியல, ஆண்டவருடைய திட்டத்தை, நோக்கத்தை அவனால பார்க்க முடியல. ஏன்? எனக்கு லோத்து என்கிற மகன் இருக்கிறான், எனக்கு லோத்து என்கிற வாரிசே இருக்கிறான். அப்படி ஒருவேளை லோத்துவை குறிச்சு ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். தூர தரிசன பார்வையை மறைக்கிறத போல லோத்து காணப்பட்டான். அந்த முக்காடு நீங்கின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆதியாகமம் அந்த 13வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். லோத்து வந்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்போ உன் கண்களுக்கு முன்பதாக முக்காடை போல இருந்த லோத்து உன்னை விட்டு அகற்றப்பட்டபடினால இப்போ உன் கண்ணை எடுத்து பாரு அப்படின்னு சொல்றாரு. நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும்
மேற்கேயும் நோக்கி பார். 4வது திசையை நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற 4 திசையும், இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும், நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து, என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இப்ப சொல்றாரு, பிள்ளை இல்லை ஒன்று இல்லைன்னு நினைக்கிற ஒன்ன எப்படின்னா உனக்கு சந்ததியை உண்டு பண்ணி உன் சந்ததிக்கு இந்த நாடு முழுவதும், இந்த பூமி முழுவதும், இந்த தேசத்தை முழுவதும் கொடுப்பேன். நீ வடக்க நோக்கி பாரு, நீ கிழக்க நோக்கி பாரு, நீ தெற்க நோக்கி பாரு, நீ கிழக்க நோக்கி பாரு, 4வது திசையை நோக்கி பாரு. நீ நோக்கி பார்த்த அத்தனை எல்லைகளையும், அத்தனை தேசத்தையும், அத்தனை பட்டணத்தையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு உன் சந்ததிக்கு சொந்தமா கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் மண்ணை ஒருத்தனால எண்ண முடியாதுன்னா உன் சந்ததியும் ஒருத்தரால எண்ண முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாததாய் நீ பெருகுவ, எண்ணி முடியாததாய் நீ பழுகுவ, எண்ணி முடியாததாய் நிரப்புவ. ஆபிரகாமே, உனக்கு இஷ்டமானவங்க, உனக்கு விருப்பமானவங்க உனக்கு துரோகம் பண்ணி உன் முதுகுல குத்தி உனக்கு விரோதமாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை நன்மையும் பெற்றுக்கொள்ளும்படி பெற்றுக்கொண்டு போகிறார்களா? கவலைப்படாதே. லோத்து எடுத்துக்கொள்ள நினைச்ச பகுதியும் உனக்குத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லோத்து கிழக்கு பகுதியா போனா அந்த கிழக்கையும் நோக்கி பாரு, அந்த கிழக்கும் உனக்குத்தான் சொன்னாரு. கிழக்கோட நிப்பாட்டுல மேற்கு பகுதியும் உனக்குத்தான், வடக்கு பகுதியும் உனக்குத்தான், தெற்கு பகுதியும் உனக்குத்தான் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா தேடி போவீங்கன்னா அது ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வாசல், அதுவும் அடைக்கப்படும், அதுவும் ஒரு நாள் தடுத்து நிறுத்தப்படும். இந்த உலகத்தை நம்பி, உன் கண்ணை நம்பி, உன்னை நம்பி, உன்னுடைய திறமை நம்பி போவேன்னு சொன்னா பார்ப்பதற்கு அருமையாகவும் அழகாகவும் தெரியும், ஆனா அதுவும் அடைபட்டு போகும். அவங்க தங்கியிருந்த பட்டணம் அக்கினினால எரிஞ்சு சாம்பலாய் போச்சு. இப்ப தங்குறதுக்கு வழி இல்லாம ஓடுறாங்க. ஒரு சின்ன ஊர்ல போறாங்க, அங்கேயும் அவங்களால வாழ முடியல, வாழ வழி இல்லை. அல்லேலூயா. இப்ப கடைசியில மலைக்கு ஓடி போகிற அவள நிலைமை வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்போ நிலையா இருக்க வேண்டியவங்க நிரந்தரம் இல்லாம மாறிட்டாங்க. நாடோடிகளை போல அலைஞ்சு திரிஞ்சாங்க. வீடுகளிலும் பட்டணங்களில் செழிப்பா இருந்தவங்க இன்னைக்கு மலையில போய் தங்க வேண்டிய அவள நிலைமை. அந்த தேசத்தை விட்டே லோத்து அவனுடைய பிள்ளைகளும் போக வேண்டிய சூழ்நிலை. அவருடைய சந்ததி அந்த தேசத்தை விட்டு போயிருச்சுங்க. லோத்து அவங்க பிள்ளைங்க போனாங்களோ என்னமோ, ஆனா அவங்களுடைய சந்ததி இந்த கானான் தேசத்துல இல்லைங்க. அவன் செலக்ட் பண்ண அந்த திசையும் கிடையாது, அந்த தேசமும் அவனுக்கு கிடையாம போயிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விட்டு கொடு கர்த்தருக்காக, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மை சம்பவத்தை, நடந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்காக விட்டு கொடு, ஆனா கர்த்தரை விட்டு கொடுத்துறாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை தான் துன்பம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், பாடு வந்தாலும் யாரை விட்டுறக்கூடாதுங்க? கர்த்தரை விட்டுறாத. கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக எதையும் இழந்துரு, ஆனா இயேசு மட்டும் இழந்துராத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆபிரகாம் கர்த்தருக்காக தன்னுடைய சுதந்திரத்தையே விட்டு கொடுத்தான், தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தான், தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தான், தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, மதுரையில நடந்த சம்பவம். ஒரு சகோதரி திருமணமாகி 2 பெண் பிள்ளைங்கள் இருந்தாங்க. ஒரு பாப்பா 8வது படிக்குது, இன்னொரு பாப்பா 10வது படிக்க. 2 பொம்பளை குழந்தைங்க. குடும்பத்தில் கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வரும்போது இயேசுநாதரை பற்றி கேள்விப்பட்டு இயேசுநாதரை அறிந்து கொண்டு சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே இவங்க வீட்டில் இது தெரிஞ்சிருச்சு, அவங்க வீட்டுக்காருக்கு இது தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்காருக்கும் அவங்க மாமனார் மாமியாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டியா? இயேசு கோயிலுக்கு போறியா? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டியா? இல்லை, இயேசுவை நீ என்ன செய்யக்கூடாது? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிற கூடாது. இயேசுவை நீ என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. இயேசுவை நீ மறுதலின்னு சொல்லிட்டான். மறுதலினா இயேசு தெய்வம் இல்லை, இனி நான் கோயிலுக்கு போக மாட்டேன், அவரை நம்ப மாட்டேன்,
அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், தேடக்கூடாதுன்னு சொல்லு. அப்பனா தான் நீ குடும்பத்தில் என்ன செய்வேன், வாழ முடியும், குடும்பத்தை நீ வாழ்க்கையை ஓட்ட முடியும், பிழைக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் பிழைக்க முடியாதுன்னு சொன்னாங்களா. இல்லைன்னா என்ன செஞ்சிரு, உனக்கு வாழ்க்கை கிடையாது இந்த குடும்பத்தில், நீ போயிடலாம் அப்படின்னாங்களா. அப்படி சொல்லிட்டு இது பிரச்சனையாகி அப்படி காவல்துறைக்கு போய், போலீஸ் ஸ்டேஷன் போய், அப்படி குடும்ப நல நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போயிருக்குது. அங்கே குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போன உடனே என்னாச்சுன்னு சொன்னால், கவனிச்சு பாருங்க, கவனிச்சு கேளுங்க. என்னன்னு சொன்னால், அங்கே போய் விசாரிச்சாங்களா, என்ன பிரச்சனை, இந்த சகோதரி மேலே ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சரியா இல்லையா, கீழ்ப்படியலையா அப்படி சொல்லி நீதிபதி விசாரிச்சாங்க. எந்த குறையும் இல்லைங்க, கீழ்ப்படுகிறதோ, வேலை செய்கிறதோ, பிள்ளைகளை பார்க்குறதோ எந்த குறையும் இல்லை. ஒன்னே ஒன்று, இயேசுநாதரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்குது. இயேசுநாதரை விட்டா எங்கள் குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கிற வேற பிரச்சனையே இல்லைங்க, இயேசுநாதரை கும்பிட மாட்டேன்னு சொன்னா போதும் அப்படின்னு அந்த சகோதரி வீட்டில் சொல்லிக்க. நீதிபதி சொன்னாராம், என்னம்மா, ஆமாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை விட்டுரு, நீ உங்கள் கணவரோட உங்கள் பிள்ளையோடு சேர்ந்து என்ன செய்யுங்க, குடும்பமாக நீங்கள் ஒன்று போல் இருங்க, அந்த இயேசுநாதர் தெய்வம் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பழையபடி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருங்க அப்படி சொல்லி நீதிபதி ஆலோசனை சொன்னால், அந்த சகோதரி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் எதையும் இழப்பேன், என் உயிரை கூட இழப்பேன், ஆனால் இயேசுநாதரை மட்டும் இழக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், என் பையனுக்கும் ஒரு மேரேஜ், ஒரு திருமண காரியத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், நீயும் தேவையில்லை, உன் பெண் பிள்ளைகளும் தேவையில்லைன்னு சொல்லி பிள்ளைகளை அனுப்பி வச்சுட்டாங்க. 8வது படிக்குது, 10வது படிக்குது, 2 பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. அப்புறம் இந்த சகோதரி வந்தாங்க வீட்டுக்கு, தன் தாய் தகப்பன் வீட்டுக்கு போனோடனே அவங்க சொன்னாங்களாம், நீ இயேசுநாதரை கும்பிட்றேன்னு சொல்லி, இயேசு சாமியை கும்பிடப்பாருன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிற, குடும்பத்தை இழந்துட்டு வந்துட்ட, ஒழுங்க வாழாம, ஆமாம் நீதிபதிக்கு சொன்னதையும் ஆலோசனை கேட்காம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உனக்கு இந்த வீட்லேயும் இடம் கிடையாது, ஒன்று உன் குடும்பத்தோடு கூட போய் சேர்ந்து வாழ், இங்கே இனி வராத அப்படி சொல்லி இங்கே இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, பெத்த தாய் தகப்பன் துரத்தி விட்டார். இப்போ 2 வாலிப பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, 8, 10 படிக்கிற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வக்கீலுக்கு கீழே குமஸ்தாவாக வேலை செஞ்சாங்க. குமஸ்தாவாக வேலை செஞ்சு 1500 ரூபா சம்பளம் தான் அவங்களுக்கு. 1500 ரூபா சம்பளத்தில் ஒரு ஏழ்மையான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 6 மாதமாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க நல்ல நாலேஜ் உள்ள சகோதரிங்கிறதுனால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. எழுதி, இயேசுநாதரே உங்களை நம்புகிறேன், உங்களுக்காக எதையும் இழந்துருவேன், உங்களை மட்டும் இழக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருந்துருக்குறாங்க. எழுதின உடனே தேர்வில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. பாஸ் ஆனது மாத்திரமில்லை, அவங்க என்ன எக்ஸாம் எழுதினாங்க தெரியுமா, சப் கலெக்டருக்கு, துணை கலெக்டர் அவங்க எழுதி 6 மாதம் தனியாக இருந்து 1500 ரூபாயில் சாப்பிடவும் தங்கவும் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இயேசுநாதரை மறுதளிக்கவே இல்லை, நம்பி எழுதினாங்க. துணை கலெக்டராக மாறினாங்க, சப் கலெக்டராக மாறினாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 6 மாதம் போன் பேசாத, 6 மாதம் திரும்பி பார்க்காத, 6 மாதம் தேடி வராத, 6 மாதம் பிள்ளைகளையோ மனைவியோ எதையோ எதிர்பார்க்காம இஷ்டத்துக்கு இருந்த அந்த கணவன் இதை கேள்விப்பட்ட மறு நிமிடமே வீட்டு வாசல வந்து நின்னா, அப்படி என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கெஞ்சி கதறி அழுது, என்னை எப்படியாவது ஏத்துக்கோ, சேர்த்துக்கோ, நீ இயேசுநாதரை கும்பிடு, அவரே தெய்வம் வச்சுக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த கெஞ்சினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிரிஞ்ச பொழுது, பிரச்சனை வந்த பொழுது அவங்க வேதனை தாங்க முடியாமல் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் சொன்னாங்களாம். அந்த ஊழியக்கார அர்ச்சண்டா ஒரு பிரசங்கத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பாஸ்டர் அப்படி சொன்னோன்னே அந்த ஊழியக்கார அவசரமாப்பா இப்போ மீட்டிங் இருக்குது, நான் பிரசங்கத்துக்கு போகிறேன், ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சால்வ் பண்ணிடுவார் இந்த வருஷத்துக்குள்ளே, உங்கள் வாழ்க்கை தலைகீழாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை தலை மேலே மாறிடும், நிச்சயமாக நம்புங்க. எப்படி நடக்கும், ஏன் நடக்கும்னு தெரியாது, ஆனால் செவம் பண்ணி விடுறேன். அவசரமாக ஒரு சின்ன செவம் பண்ணி விட்டார். உங்கள் வாழ்க்கையே கர்த்தர் மாற்ற போகிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையை மாறும் என்று சொல்லிட்டு போனார். எந்த சாத்தியம் இல்லை. 6 மாதத்துல எல்லாம் தலைகளாக இருந்த வாழ்க்கை தலைமையெல்லாம் மாறிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. மதுரையில் சப் கலெக்டராக அவங்க இருக்கிறாங்க. சோத்திரம் கர்த்தருடைய நாமம். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். மதுரையில் இன்னைக்கு அநேக குடும்பங்களை அவங்க வாழ வைக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை விட்டு கொடுக்கல. அவங்க கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் அவரை விட்டுட்டாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல கஷ்டப்படுகிற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அவங்கள தேடி போகுது. பிரச்சனையாக, கஷ்டத்து, போராட்டம்னு சொல்லி பிரிவினை எத்தனையோ காரியத்துக்காக நடக்க சப் கலெக்டர் போய் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட போறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா கர்த்தர் வாழ்வு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் ஏன் உனக்கு செய்ய மாட்டாரு? நீ மனுஷங்க பின்னாடி ஓடல, பணத்துக்கு பின்னாடி ஓடல, அதிகாரத்துக்கு பின்னாடி ஓடல. அல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடி நிக்கிற. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். உயிரே போனாலும் இயேசுநாதரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படி நின்னீங்கன்னா நினைச்சு பார்க்காத உயர்வை இந்த வருஷத்திலே கர்த்தர் கட்டளை விடுவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு. நீங்க நினைச்சு பார்க்காத உயர்வு, நீங்க நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதம், நீங்க நினைச்சு பார்க்காத கனம், நீங்க நினைச்சு பார்க்காத பேர் புகழ கர்த்தர் கொண்டு வருவாரு. நீ என்ன நம்பி இருக்கிற, நீ என்ன பிடிச்சிருக்கிற, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுற, நீ என்ன விட்டு கொடுக்காதபடினால நான் உன்னை விட்டு கொடுக்க போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை யாருக்கிட்டையும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இருக்க போறதே கிடையாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு விட்டு எல்லா நன்மைகளையும் மறந்து விட்டு அவர் போயிட்டாரு. அடுத்து 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் இந்த 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 பட்டணத்தோட சண்டை போட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இவனையும் இங்கு சோதோமில் இவர் இருந்தனால இந்த லோத்தையும் அவனுடைய குடும்பங்களின் பொருட்களையும் எல்லாத்தையும் சிறையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதை பெருசா நினைச்சோமோ, எது முக்கியம்னு நினைச்சோமோ, எதுதான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைச்சோமோ அது எல்லாம் சிறையாக கொண்டு போகப்பட்டது. பிள்ளைகளையும் மனைவியும் பொருட்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் இதற்காகவே ஆபிரகாமை விட்டு பிரிந்தார். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம், ஆடு மாடுக்கு மேய்ச்சல் இல்லை. ஆமாம், மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. நாம் ஒற்றுமையாக ஒரு மனமாக கூடி அங்கே இருக்க முடியாது. இதனால் நான் போகிறேன்னு சொல்லி என்ன செய்தார்? போனவர் இப்போ எதுவே இல்லாமல் சிறைப்பட்டு போகுது. அவரும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் அவனுடைய சொத்து பத்துக்களுமே அடுத்தவன் சிறையாக பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. அடிமை போல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பக்கத்து நாட்டில் யுத்தம் பண்ணவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாருடைய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, யாருடைய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ஆபிரகாமின் உதவி. ஆபிரகாமின் உதவி வாசிங்க 13. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமினிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னுடனே உடன்படிக்கை செய்த மனுஷனாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமேரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். அப்போ எல்லாரும் சிறையா பிடிச்சிட்டு போகும்போது ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அவன் ஓடி வந்து எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்த வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லோத்தையும் என்ன செய்யுங்க, உன் சகோதரனுடைய மகனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க?
பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி ஓடி வந்து சொன்ன உடனே இவர் என்ன செய்யறா, ஆபிரகாம் தான் இருந்த இடத்துல ஒரு சிலரோட உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. என் கூட யாராச்சும் யுத்தத்துக்கு வந்தா நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும், உங்க கூட யாராச்சும் யுத்தத்துக்கு வந்தா நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், உதவிக்கு வருவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. அந்த வார்த்தையின்படியே என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பண்ணின அவங்களையும் இவர் கீழே 318 பேரு யுத்தத்துக்கு பழக்க வச்சிருந்தாங்க. அந்த 318 பேரும் அவங்க என்ன செய்யறாங்க, மொத்தமா என்ன செய்யறாங்கன்னா உடனே இதை கேள்விப்பட்டு ஓடுறாங்க. எங்க, லோத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்காக, மீட்டு கொண்டு வர்றதுக்காக போகிறாங்க. இங்க கிட்டத்தட்ட பார்த்தா 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோட சண்டை போடுறாங்க. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க. 5 ராஜாக்கள் 4 ராஜாவை ஜெயிக்க முடியல. இவன் வெறும் 318 பேர், ஆபிரகாம் அவனுடைய கூட இருந்த ஒரு சில நண்பர்கள், இவ்வளவுதான். 300-350 பேர் இருக்குமா, அவ்வளவுதான், தெரியல. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் சேர்ந்து ஜெயிக்க முடியாத 4 ராஜாக்களை, ராஜாக்களுடைய ராணுவத்தை வெறும் 300-350 பேருக்குள்ள இருக்கிற ஜனத்தை கூட்டிட்டு ஓடுறாரு. எந்த நம்பிக்கையில் ஓடுறாரு, யாரை நம்பி ஓடுறாருங்க, கர்த்தரை நம்பி ஓடினார். அல்லேலூயா. அவரால் இருக்க முடியல. துரோகம் பண்ணினவங்க, முதுகுல குத்துனவங்க, வேதனை படுத்தினவங்க அப்படின்னு ஒரு நாள் நினைக்கல. அவன் நினைத்து ஒன்னே ஒண்ணு, என்னுடைய மகன் அவன், என்னுடைய சகோதரனுடைய மகன் அவன், அவன் வாழ்ந்திருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும் தான் அவன் செலக்ட் பண்ற இடத்தை விட்டு கொடுத்தேன். ஆனா இப்பொழுது அவன் சிறையாக போயிருக்கிறான், அவனை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி ஓடுறாங்க. துரோகம் பண்ணவர்களுக்கும், முதுகலை குத்தினவங்களுக்கும், உன்னை காயப்படுத்தினவங்களுக்கும், உன்னை உடைச்சவங்களுக்கும் உதவி செய்யணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதைத்தான் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னை உடைத்தவர்களுக்கு உதவி செய், அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் போய் மீட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தாரு. அப்பொழுதாவது இந்த லோத்து கூடவே வந்திருக்கலாம், அவங்க கூடயே என்ன செஞ்சிருங்க, வந்திருக்கணும், வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கூட நீ வருதா இருந்தாலும் இங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் ஓ இஷ்டம் சொல்லி அப்பொழுதும் அவருடைய இஷ்டத்துக்கு விட்டு விட்டு அவர் சமாதானத்தோட திரும்பி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார், தன்னுடைய உன்னதமான ஊழியக்காரனை சாலேமின் ராஜாவை மெல்கிசேதேக்க அவர் நேரடியா அனுப்பி வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கல எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஒரு பொருள் இல்லாம சும்மா வந்தாரு, யுத்தம் பண்ணி வேஸ்ட்டுங்க, எதுக்கு போய் சண்டை போட்டாரு, எதுக்கு போய் கஷ்டப்பட்டாரு, எதுக்கு போய் உயிரை பணைய வச்சாரு நீங்க கேட்கலாம். ஆனா மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதித்தாரு சொன்னா 19வது வசனம் 14-19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும். மனுஷங்களுடைய ஆசீர்வாதம் கிடையாது, மனுஷனுடைய அமைச்சர் நன்மைகள் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு உண்டாயிருக்கும். அவர் வானத்தையும் படைச்சவர், அவர் பூமியும் படைச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிப்பாரு, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உன்னை என்ன செஞ்சுவாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் எல்லாமே உன் கையில் அவர் தான் ஒப்பு கொடுத்தார். உன் சத்துருக்களா எளிமையானவர்கள் உன் கையில ஒப்பு கொடுக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நேரடியாய் அவர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமில்லை, ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானை அழிப்பீரோ. இங்க ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார். 3 மனிதர்கள் அங்க வர்றாங்க. கர்த்தர் மம்ரேல தரிசனமாகி 3 புருஷர்களை போல தேவதூதர்களும் கர்த்தரும் அங்க வருகிறார். வந்து சாராளுக்கு இந்த காலத்திலே ஒரு உற்பவ காலத்திடத்திலே, உற்பவ காலம்னா 10 மாசம், 10 மாசத்துல, அதாவது ஒரு வருஷம், இந்த வருஷத்திலே
கையில ஒரு ஆண் குழந்தைய நீ வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துல உனக்கு அற்புதம் நடக்கும், நீ சிரிக்காத, நான் சொன்னதை செய்வேன், நீ கிளவின்னு சொல்லி நீ நகைச்ச, நீங்க நகைக்காத, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது, உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்துல ஒரு வருஷத்துக்குள்ள அப்புறம் நான் திரும்பி வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி அங்க சொல்லிட்டு அங்க சாப்பிட்டுட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது சொல்றாங்க என்ன செய்ய போறாங்கன்னா, சோதம் குமோரா செப்பர்வாயும் அத்மா சோவார் 5 பட்டணத்தை நான் அக்னியினால அழிக்க போறேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே 2 தேவதூதர்கள் சோதம் குமரா பார்த்து போயிறாங்க. கர்த்தர் மாத்திரம் ஆபிரகாமுக்கு முன்னாடி நின்று பேசின உடனே இவர் உடனே ஜெபம் பண்றாரு. அந்த பட்டணத்துல தான் யார் இருக்கிறதுங்க? ஆமா, லோத்து இருக்கிறாரு. அவர் லோத்து ஒரு நீதிமான், அவருடைய பிள்ளைக மனைவிகள் நீதிமான்களா இருப்பாங்க, அவருடைய வேலைக்காரர்களும் நீதிமான்களா இருப்பாங்க. ஏன்னா ஏன் வேலைக்காரன் நீதிமானா எலியாசர் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அந்த கைப்படிந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கிறாங்க. அதுபோல அங்கேயும் கர்த்தருக்கு பயந்து அவங்க இருப்பாங்க. அங்க 50 நீதிமானாச்சு இருப்பாங்கன்னு கணக்கு போடுறாரு. அல்லேலூயா. அதனால துன்மார்க்கம் கூட நீதிமான அழிக்க கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். 50 அப்படின்னு சொல்லுகிறார். இல்ல நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்றாரு. அப்புறம் 45 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா அழிப்பேரோங்கிறாரு. 10 பேர் இருந்தாலும் அந்த ஊரை நான் என்ன செய்ய மாட்டேன். எந்த ஊர்ல 10 நீதிமன்றங்கள் 10 பேர் இருக்கிறாங்க, அந்த ஊரை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். இவர் நினைச்சாரு, இவங்க அமைச்சர் மனைவி, இவங்க பிள்ளைங்க, அப்புறம் மருமக்களா வரப்போறவங்க, அப்புறம் ஒரு சிலர் வேலைக்காரங்க, ஒரு குறைஞ்சி ஒரு 10 பேராச்சும் நீதிமானா இருப்பாங்கன்னு இவர் விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தன்னை விட்டு பிரிந்து போனவர், தன் நன்மைக்கு பதிலாக அவர் நன்மை செய்யாதபடி மறந்து போனவர், அப்பொழுது திரும்பவும் மறுபடியும் வந்து என்ன செய்யல, ஒருபோதும் சேராதவர், இப்படி இருந்த பொழுது ஆபிரகாம் அவருக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆமே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தேவன் அந்த பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது, தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, தேவன் வந்து யாரை நினைச்சாரா? பட்டணத்தை அழிக்கும் போது பட்டணத்துல உள்ள அந்த ஊர்ல இருக்கிறவங்கள தான் நினைக்கணும். ஆனா யாரை நினைச்சாரா? ஆபிரகாமை நினைத்து. ஏன் ஆபிரகாம நினைச்சாரா? லோத்துக்காகவும் அந்த பட்டணத்துக்காகவும் ஜெபம் பண்ணாரு. ஜனங்களை அழிச்சிடாதீங்க, கெட்டவங்களோட நல்லவங்களை சேர்த்து அழிச்சிடாதீங்க, வானத்துல வந்து அக்கினி இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு சாம்பலாக்க போறனா? இல்ல இல்ல, அவன் அநேக கெட்டவங்க இருந்தாலும் ஒரு 50 நல்லவங்க, ஒரு 45, ஒரு 40, ஒரு 30, ஒரு 20, ஒரு 10 நல்லவங்க இருந்தா அவங்களையும் சேர்த்து அழிச்சிருவீங்களா? அப்படி செய்யக்கூடாது. அந்த 10 நல்லவங்களுக்காக அந்த ஊரை அழிக்காம விடுங்க என்று கெஞ்சினாரே. அவர் ஜெபத்தை கேட்டு லோத்தை என்ன செய்தாரு? காப்பாத்தினார். அந்த லோத்து போன அந்த சின்ன ஊர் சோவார், அவங்க யாருமே நல்லவங்க இல்லை. இவர் அந்த ஊருக்குள்ள போனதுனால அந்த ஊர் அடிக்கணும் இருந்தவரு இவங்களுக்காக விசேஷமா ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டதுனால, ஆபிரகாம நினைச்சதுனால இந்த லோத்தையும் அடிக்கல, அவர் போன ஊரையும் அடிக்காம விட்டு விட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நன்மைக்கு தீமை செய்தவங்களை, நன்றி மறந்து போனவர்களை ஆமென் சொல்றோம். நீங்க ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்தது போல இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்துறது போல இருக்கலாம். அவர்கள் உங்களை விட்டு போகும் பொழுது அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்க திறப்பட நின்று ஜெபிக்கிறார்கள். அவங்க அறியாமையினால செஞ்சிருக்கலாம், சூழ்நிலை நிமித்தம் செய்திருக்கலாம். லோத்து நல்லவன் நல்லவன், அவன் நீதிமானா நீதிமான். புதிய ஏற்பாட்டில் லோத்து நீதிமான் என்று சொல்லி ஆவியானவரை எழுதி வச்சுக்கிறார். அவன் நல்லவன் தான், அவன் நீதிமான் தான். ஆனால் சூழ்நிலை நிமித்தம், உலக ஆசை நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவன் தேவ மனிதரை விட்டு பிரிந்து போயிருக்கிறான். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்காக மன்றாட வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் திறப்பல நின்று மன்றாடினான், பாரத்தோடு கண்ணீரோடு செபித்தான். செபித்தது மாத்திரமில்ல, அந்த பகுதியை நோக்கி பார்த்தான். பாருங்க 19:27 இந்த வாச அதிகாரத்தில் 27வது வசனம். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நின்ற
இடத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பதாக நின்று ஜெபம் பண்ண, கண்ணீர் வடிச்ச, பரிந்து பேசின அந்த இடத்துல போய் நின்று சோதம் குமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாக தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அப்போ அங்க ஜெபம் பண்ணுகிற சாயங்காலம் ஆகும் பொழுது கதறி ஜெபம் பண்ணி விட்டு அதிகாலையிலே அங்க போய் பார்க்கிறார். சூரியன் வரும்பொழுது, உதயமாகும் போது அந்த ஜெபம் பண்ண இடத்துக்கே போய் நின்று அந்த பகுதி சோதம் குமாராவை நோக்கி பார்க்கிறார். அங்கே புகை எழும்புகிறது. அக்கினி இறங்கி எல்லாம் சாம்பலாக்கி அங்க புகை எழும்புகிறதை அவன் பார்க்கிறான். ஜெபம் பண்ணதோடு மட்டும் விட்டுறல, ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா, அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாச்சா, அவங்களுக்கு நன்மை உண்டாச்சா, கர்த்தர் ஏதாவது இரக்கம் பாராட்டினார் என்று சொல்லி அதுல கவனமாய் அவன் இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று உங்களை பார்த்து சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய நண்பன் என்று ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். என்னுடைய சிநேகிதன் என்று உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மறைவானது ஒன்று இல்லாதபடி கர்த்தர் சகலத்தையும் வெளிப்படுத்துவார். இப்படி திறப்பில் நின்ற இந்த தேவ மனிதனை சகலத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஒரு குறை வரவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு கர்த்தருக்காக விட்டு கொடுங்க. உங்களை விட்டு விட்டு போனவங்களை வேதனைப்படுத்திட்டு போனா கூட அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்காக திறப்பல நின்று மன்றாடுங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய வாழ்வுக்காக. எதை விட்டாலும் பரவாயில்ல, இயேசுநாதரை மட்டும் விட்டுறானுங்க. இயேசுநாதருக்காக எதையும் விட்டுறலாம். ஆனால் இயேசுநாதரை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்காக நிறைய காரியங்கள் நீங்க விடலாம். அல்லேலூயா. ஆமை, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், நன்மை இழந்திருக்கலாம், உங்க பேர் இழந்திருக்கலாம். ஆமை, நிறைய காரியங்கள் நீங்க இழந்திருப்பீங்கன்னா அதை இம்மையிலேயே 100 மடங்கு ஆண்டவர் திருப்பி தருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, நீ இழந்து போன எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். ஒன்றையும் இழந்து போக மாட்டேன். இழந்து போன எல்லாத்தையும் 100 மடங்கு இந்த பூமியில நீ வாழும் போதே திருப்பி கொடுத்துருவாரு. நீ வாழும் போதே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு. நீ வாழும் போதே எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுத்து நீ ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். என் சிநேகிதனே, என் தாசனே, என் உத்தமனே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்ததுனால உன் பேர் பெருமைப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.